இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆர்ட்போர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆர்ட்போர்டோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபுல் ஹெச்டி பேனல் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த சைஸுக்கு ஒரு ஆர்ட்போர்டு வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன். 1920 பிக்சல் வித்து, 1080 பிக்சல் வந்து ஹைட்டு. இதுதான் ஃபுல் ஹெச்டியோட ரெசல்யூஷன் சைஸு. ஓகே, நான் இப்போ வந்து பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துட்டு ரேண்டமாக அங்கங்கே ஒரு கர்வ் பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் வந்து இப்போ ரெடி பண்ணிக்க போகிறேன். இதோட கர்வ்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்மூத்தாக இல்லாத மாரி இருக்குது. நான் அதனால் இதை வந்து ஸ்மூத் டூல் வச்சு கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்மூத் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் தேவையில்லை. ஸ்ட்ரோக்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸ்ட்ரோக் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து நம்ம கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரேடியன்ட் கலர் கொடுக்க போகிறேன். இப்போ இதில் டிஃபால்ட்டாக பிளாக்கும் ஒயிட்டும் இருக்குது. நான் இந்த இடத்துல ஒரு டார்க் ஆரஞ்சும் ஒரு எல்லோ கலரும் கொடுக்க போகிறேன். இப்போது கிரேடியன்ட் ஷேப் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு இந்த கிரேடியண்ட்டுக்கு நான் வந்து ஷேடோ ரெடி பண்ணணும். இதுக்கு கீழே ஷேடோ கொடுக்கறதுக்காக இந்த ஷேப்பையே இன்னொரு வாட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ஷேப்புக்கு கீழே தான் அந்த ஷேப் வரணும். இப்போ இதை மூவ் பண்ணி பார்க்குறேன். அது கீழே அதே ஒரு ஷேப் இன்னொரு ஷேப் காப்பி ஆகிடுச்சு. இந்த ஷேப்பை வந்து நான் இப்போ ஹைட் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த கீழே உள்ள ஷேப் நம்ம காப்பி பண்ணது. இதோட கலர் வந்து நான் இப்போ பிளாக்காக சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதை காசியன் பிளர் கொடுத்து பிளர் ஆக்க போகிறேன். இப்போ காசியன் பிளர் வந்துட்டு நான் மேக்ஸிமம் பிக்சலுக்கு வந்து கொடுத்துருக்கேன் 250. அதோட எட்ஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாப்பியாக இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அது நமக்கு தெரியுது. இப்போ அதை சரி பண்ண எஃபெக்டில் டாக்குமெண்ட் ராஸ்டர் எஃபெக்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை சூஸ் பண்ணிவிட்டு நான் ரெசல்யூஷன் வந்து 300 வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஆப்ஷனில் வந்து ஆன்டி ஏலியாஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை வந்து செக் பண்ணிக்கிறேன் அந்த பாக்ஸை. இங்கே மேக்ஸிமம் ஒரு 750 பிக்சல், அதுதான் மேக்ஸிமம். நான் 750 பிக்சல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே ஹைட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆப்ஜெக்டை வந்து திரும்ப அன்ஹைட் பண்ண போகிறேன். இப்போ அந்த ஷேப்புக்கு பக்காவாக ஒரு ஷேடோ வந்து ரெடி பண்ணியாச்சு. அந்த ஷேடோ வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது, ரிவீல் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக உள்ளே தள்ளி வச்சுக்க போகிறேன். இப்போ இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி ரேண்டமாக இன்னும் 2-3 ஷேப் வந்து ரெடி பண்ணி அதுக்கும் ஷேடோ வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ரேண்டமாக நிறையா ஷேப் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதோட பேக்ரவுண்ட் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இதே கிரேடியன்ட் கலரில்
நான் இந்த பேனல் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஒரு பேக்ரவுண்ட் போட்டுக்கலான்னு இருக்கேன். பேக்ரவுண்ட் ரெடி பண்ணுறதுக்கு எம் வந்து ரெக்டாங்கிள் டூலோட ஷார்ட்கட் கீ எம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் ஒன்று பண்ணோம்னா ரெக்டாங்கிள் பாக்ஸோட சைஸ் ஆப்ஷன் வரும். இதில் வந்துட்டு 1920 1080 கொடுத்துக்கிறேன். ஐட்ராப்பர் டூல் எடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த கிரேடியன்ட் கலரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அலைன் டூலில் போயிட்டு சென்ட்ரல் அலைன் வெர்டிக்கலாகவும் ஹரிசானலாகவும் கொடுத்துட்டு இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்துட்டு எல்லாத்துக்கும் பின்னாடி கொண்டு போகணும். இப்போது ஆப்ஜெக்டில் அரேஞ்ச் சென்ட் டு பேக் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த கிரேடியன்ட் எல்லாம் ஒரே ஆங்கிளில் இருக்குது. அந்த ஆங்கிளை மட்டும் நான் இப்போ வந்து ரேண்டமாக மாற்றி விட்டுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லா இந்த ஷேப்புக்கும் ஷேடோஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஒரு ஷேப்பை வந்துட்டு காப்பி பண்ணிக்கிட்டு திரும்ப பேஸ்ட் இன் பேக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்போது இந்த ஆப்ஜெக்டோட பேக்கில் வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு பேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே ஹைட் பண்ணிக்க போகிறேன். ஹைட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+3 ஹைட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. இப்போ லேயர் போயிட்டு லேயரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தா தெரியும், இதுதான் அந்த பிளாக் கலரில் உள்ளதான் நம்ம ஷேடோ க்ரியேட் பண்ணது. இது வந்து அதோட அப்பியரன்ஸ் நம்ம ஏற்கனவே காசியன் பிளர் கொடுத்தோம்ல, அந்த அப்பியரன்ஸோட ஆட்ரிபியூட் எல்லாமே இருக்கும் இதில் தான். ஸோ இதே ஆட்ரிபியூட் தான் நம்ம வந்துட்டு இப்போது இந்த ஷேப்புக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆட்ரிபியூட்டை மட்டும் காப்பி பண்ணி இங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே அந்த கொடுத்த ஷேடோவோட எஃபெக்ட் இதுலேயும் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹைட் பண்ணியிருக்க அந்த இதுக்கு அப்பர் லேயரில் உள்ள அந்த ஷேப் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். அதை வந்து கொண்டு வரதுக்கு Ctrl+Alt+3. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வந்து நல்லாவே தெரியுது. அது வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கராக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு தோணுது. ஸோ நம்ம இப்போ கூட அதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது 100% இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு இன்னும் டார்க்கராக வேணும். இன்னும் கூட டார்க்கர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் டார்க்கராக இருக்குது. இப்போ அதேமாரி இந்த ஷேப்பை இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் நல்லாவே தெரியுது. இப்போ இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி மற்ற ஷேப்புக்கும் ஷேடோஸ் வந்து இப்போ ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லா ஷேப்புக்குமே ஷேடோஸ் வந்து பக்காவாக வந்துருச்சு. இதை வந்துட்டு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணி இப்போ நான் வந்துட்டு அந்த ஆர்ட்போர்டு சைஸுக்கு இல்லை கரெக்டாக இமேஜ் வந்து கொண்டு வந்துக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம பேக்ரவுண்டில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் போட்டோம் இல்லையா, அதையே காப்பி பண்ணி இந்த வாட்டி பேஸ்ட் இன் ஃப்ரண்ட்டுன்னு கொடுக்க போகிறேன். பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி வரணும் அப்படின்னா மொத்தமாக எல்லா ஆப்ஜெக்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் கொடுக்கலாம். அப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி அது வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஒரு வெக்டர் பேப்பர் கட் அவுட் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ஒரு பேப்பரை கட் பண்ணி கிழிச்சு போட்டோம்னா ஒரு ஷேடோவோட எப்படி இருக்கும், ஒரு 3D டெப்த்து உள்ள ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு தேவைப்பட்டால் இதில் அடிஷ்னலாக டெக்ஸ்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத சொல்லித்தரேன் பாருங்கள். நான் மறுபடியும் அந்த 1080 அதாவது ஃபுல் HD ரெசல்யூஷனுக்கு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். அந்த பாக்ஸை வந்து பிளாக் கலராக சூஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ அதை சென்டர் அலைன் பண்ணிவிட்டு எஃபெக்டில் டெக்ஸ்சர் போயிட்டு கிரெயின்னு இங்கே இருக்கும், அந்த டெக்ஸ்சர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கில் கிரெயின்ஸாக ஒரு போர்டு மாரி ஒரு டெக்ஸ்சர் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பிள்டுன்னு இருக்கும், அதை வச்சுட்டு என்னுடைய இன்டென்சிட்டி அந்த கான்ட்ராஸ்ட்டு தகுந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுக்கிறேன். இது சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இந்த எஃபெக்ட் வந்து உடனே அப்ளை ஆகும், இல்லைனா லேட்டாக கூட அப்ளை ஆகலாம். இப்போ பிளெண்டிங் மோடை நான் வந்துட்டு சாஃப்ட் லைட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு போர்டோட டெக்ஸ்சர் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த டிசைன் மேலே வந்துட்டு அப்ளை ஆகிருக்கு. ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம வேணால் அதோட ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிக்கலாம். நான் ஒரு 30% வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட சூப்பரான ஒரு மாடர்ன் ஆர்ட் ஒர்க், பேப்பர் கட் அவுட் ஆர்ட் ஒர்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பல இடங்களில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அதேமாரி ஆப்ஸ்ட்ராக்டாக ஒரு புது மாடர்ன் டிசைனாக இருக்கும். நான் போடுற டுட்டோரியல் பற்றி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட நான் உங்களுக்கு தரேன், எதுவும் டவுட்னா கூப்பிடுங்க. ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான டுட்டோரியல் வீடியோ ரெடி பண்ணிவிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த் ஃப்ரம் டிசைன் தமிழா. நன்றி, வணக்கம்.